அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் சிந்திக்க நினைப்பது உலகத்திலேயே சிறந்த ஆன்மீக மனிதராக போற்றப்பட்ட திரு வள்ளலார் அவர்களை பற்றியது. அவருடைய அருள்மொழிகளை சிலவற்றை நாம் இங்கே கூற ஆசைப்படுகிறோம். வள்ளலார் என்றவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது, சென்னையில் உள்ள திருவொற்றியூரில் ஒரு பெரிய கோயிலுக்கு அவர் சென்று கொண்டிருந்த போது அந்த தெருவில் ஓரத்தில் அமர்ந்திருந்த ஒரு முனிவர் தெருவில் உள்ளவர்களை பார்த்து நாய்கள் செல்கின்றன, குரங்குகள் செல்கின்றன, பூனை செல்கின்றது என்று கூறிக்கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட முனிவர் வள்ளலாரை பார்த்தவுடன் ஒரு மனிதர் செல்கிறான் என்று அவர் கூறினார். அப்படிப்பட்ட பெருந்தகை பற்றி இப்பொழுது நாம் காணலாம். அவருடைய அருள்மொழிகள் பேசுவது, மனிதனாகிய நாம் எப்படி பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். அவை சிந்தித்து பேசுக, சமயமறிந்து பேசுக, சபையறிந்து பேசுக, உண்மையே பேசுக, நன்மையே பேசுக, அன்பாக பேசுக, இனிமையாக பேசுக, மெதுவாக பேசுக, பேசாத இருந்தும் பழக என்று கூறியுள்ளார். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது என்று அவர் கூறிய அருள்மொழிகள், செல்வத்திலும் எளிமை, கோபத்திலும் பொறுமை, தோல்வியிலும் விடாமுயற்சி, வறுமையிலும் பரோபகாரம், துன்பத்திலும் தைரியம், ஏழ்மையிலும் நேர்மை, பதவியிலும் பணி வேண்டும் என்று கூறியுள்ளார். இனிய சொல் உமது இனிய வாழ்க்கை, நேர்மை உமது நிலையான செல்வம், உழைப்பு உமது உண்மை உயர்வு, கோபம் உமது கொடிய சத்ரு என்று கூறியுள்ளார். அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயலை பற்றி கூறியிருக்கிறார். அவற்றை தம்முடைய வாழ்க்கையினுடைய வயதை 8ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அவர் கூறிய இந்த உறுதி அருள்மொழிகள் பல சினிமாக்களில் வந்திருக்கிறது. அவற்றை பார்த்தவர்கள் அந்த சினிமாவில் கவிஞர் தான் இதை எழுதியிருக்கிறார் என்று நினைத்தார்கள். அது தவறு. அது வள்ளலாரின் அருள்மொழிகள் என்பதை கூறிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். அப்படி அவர் கூறிய அருள்மொழிகள், ஓரட்டில் வளர்க்காத பிள்ளையும், ஈரட்டில் கற்காத கல்வியும், மூவட்டில் முடியாத திருமணமும், நாலட்டில் பெறாத பிள்ளையும், ஐயட்டில் சேர்க்காத செல்லமும், ஆறட்டில் தேடாத புகழும், ஏழெட்டில் சுற்றாத தேசமும், எட்டெட்டில் கிட்டாத ஓய்வும் பயனற்றதாகும் என்று கூறியுள்ளார். இப்படிப்பட்ட சிறந்த ஒரு மனிதரை தமிழகம் பெற்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அவரை பற்றி மேலும் அறிய தமிழகத்தில் உள்ள வடலூர் என்ற இடத்தில் அவருடைய சமாதி அடைந்த இடம் இன்றும் இருக்கிறது. நெய்வேலிக்கு அருகில் உள்ள இடத்தை மக்கள் செல்லும்போது காணலாம் என்பதை கூறிக்கொள்கிறோம். மீண்டும் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி, வணக்கம்.